வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னது, தென் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த கிளாஸஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் ஸோ சேம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான இன்னொரு சம் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் யோகிதா லிமிடெட் ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த இயர்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2016க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் 2017க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து என்ன ஆகியிருக்கு, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஸோ அதுவும் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு தான் வந்து மீன் பண்ணுது. தென் நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து லாங் டேர்ம் போரோயிங்ஸ், ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கீழே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்டையும் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தென் ட்ரேட் பேபிள்ஸ். ஸோ ட்ரேட் பேபிள்ஸ் வந்து என்ன இருக்குது, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கான இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸில் டேஞ்சபிள் அசட்ஸ் வந்து என்ன ஆகியிருக்கு, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் இயரில் வந்து அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா வந்து மீனிங். அண்ட் தென் இன்வென்ட்ரிஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் ட்ரேட் ரிசீவபிள்ஸும் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து. ஸோ இங்கே நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலோட இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தட் இஸ் நியூவாக வந்து ஷேர் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் லாங் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு, எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ வந்து என்னது ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் லோன் ஃப்ரம் ராகுல் வந்து கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தட் மீன்ஸ் லோன் வந்து புதுசாக வந்து ராகுல் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் சார்ஜிங் ₹50,000 ஆஸ் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் எவ்வளவு, 50,000 வாஸ் ₹1,50,000. ஸோ டிப்ரிசியேஷன்லாம் சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் தான் வந்து எவ்வளவு, 1,50,000. தென் டிவிடெண்ட் பெய்ட் ஆன் ஷேர் வாஸ் 50,000. அந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க, ₹50,000. டேக்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட்டட் டியூரிங் த இயர் அமௌண்டட் டு 60,000. அந்த இயரில் வந்து ப்ரொவிஷன், நியூ ப்ரொவிஷன் வந்து எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, ₹60,000. Then 8% loan was repaid on 31st March 2017. ஸோ இந்த ரீபேமெண்ட்டை தான் வந்து எப்போ ரீபே பண்ணியிருக்காங்கன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, 1,50,000 இல்லையா. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ஆட் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, ₹60,000 தான் வந்து அந்த பர்டிகுலர் இயரில் டேக்ஸ் ப்ரொவிஷனாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 60,000 இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2,10,000 தான் வந்து என்னது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹெட்டிங் எழுதணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யோகிதா லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017. ஸோ தட் இஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், தட் இஸ் 2,10,000. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், நான் கேஷ் ஐட்டம்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தட் இஸ் டிப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசட், அதை நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ₹50,000. அதை நம்ம ஆட் பண்ணிடணும்.
நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வந்து அந்த பர்டிகுலர் இயரில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருக்குதா? இல்லை. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்னது? கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போது இன்க்ரீஸ் இன் ட்ரேட் பேயபிள்ஸ். ஸோ 70,000 மைனஸ் 50,000 அது எவ்வளவு? 20,000. தென் கரண்ட் அசெட்ஸில் இன்க்ரீஸ் இன் inventories, that is 1,70,000 minus 1 lakh, அப்போ 70,000 rupees. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகியிருக்கு, தட் இஸ் நெகட்டிவ் ஃபிகரில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், that is 1 lakh minus 50,000, 50,000. ஸோ அதையும் நம்ம கேஷ் அவுட்ஃப்ளோவாக எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் ஃபிகரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது? கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், that is 2,60,000 plus 20,000 minus 70,000 minus 50,000, 1,60,000 rupees less income tax paid. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்றதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் பை பேலன்ஸ் brought down. ஸோ எவ்வளவு ஓப்பனிங் பேலன்ஸ்? 30,000 rupees. Then to balance carried down, அது வந்து 50,000 rupees. அந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க? 60,000 rupees வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அப்போது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 60,000 rupees. ஸோ 90,000ல் 50,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 40,000. ஸோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் இயரில் டேக்ஸாக வந்து பே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 40,000. இதுதான் நம்ம வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க? 40,000 rupees. ஸோ மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்து என்னதுன்னா கேஷ் inflow from operating activities. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, டேஞ்சபிள் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிடலாம். டு பேலன்ஸ் brought down. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? அசெட்டு 4 lakh rupees. தென் க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் carried down எவ்வளோனா 7 lakh rupees. ஸோ எவ்வளோ டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? பை P&L அக்கௌண்ட் டிப்ரிசியேஷன் 50,000 rupees வந்து டிப்ரிசியேஷனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7,50,000 ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து என்னது? அசெட் வந்து பர்ச்சேஸ்டு. பேங்க் அக்கவுண்ட் பேலன்சிங் ஃபிகர் தட் இஸ் பர்ச்சேஸ். ஸோ 7,50,000ல் 4 lakh போச்சுன்னா
3,50,000 ஒர்த்துக்கான அசட் தான் வந்து அந்த பர்டிகுலர் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன எழுதணும்? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்றது என்னது? கேஷ் அவுட்ஃப்ளோ 3,50,000. அப்போ கேஷ் யூஸ்டு இன் investing activities, that is 3,50,000. next cash flow from financing activities வந்து find out பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இல்லையா? அப்போ ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அது கேஷ் இன்ஃப்ளோ. ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ எவ்வளவு? 3 lakh minus 2 lakh, that is 1 lakh rupees ஒர்த் தான் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிருக்கு. தென் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அதுவும் ஒர்த் வந்து 1 lakh rupees. next repayment of long term loan. ஸோ எவ்வளோ ஒர்த்து? 2 lakh ஒர்த் லோன் வந்து ரீபே பண்ணியாச்சு. அப்போ அது வந்து அவுட்ஃப்ளோ மைனஸ் 2 lakh. தென் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லோன் ஃப்ரம் ராகுல். ஸோ எவ்வளவு? 1,50,000 minus 20,000, that is 1,30,000 வந்து ராகுல் கிட்ட இருந்து லோனா வந்து வாங்கியிருக்காங்க. 1,30,000. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பெய்டுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ டிவிடெண்ட் பெய்டு இஸ் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. டிவிடெண்ட் பெய்டு இதுவும் வந்து என்னது? நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்போ 50,000 வந்து அவுட்ஃப்ளோ. தட்ஸ் இட். So 1 lakh plus 1 lakh minus 2 lakh plus 1,30,000 minus 50,000. That is 80,000 rupees தான் வந்து என்னது? Cash inflow from financing activities. ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிறதா வந்து நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். தட் இஸ் 1,20,000 மைனஸ் 3,50,000 பிளஸ் 80,000. ஸோ அப்போது நெட் டிக்ரீஸ், ஏன்னா இது என்னது? நெகட்டிவ் ஃபிகராக இருக்குது. அப்போது நெட் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் 1,50,000. இது கூட add cash and cash equivalent at the beginning. So opening cash and cash equivalent எவ்வளவு இருந்திருக்கு? 50,000 rupees. So அதை நம்ம add பண்ணணும். So last கிடைக்கிறது வந்து என்னன்னா cash and cash equivalent at the end. ஸோ இங்கே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து நெகட்டிவ் ஃபிகராக இருக்குது. ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயும் பாருங்கள் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அசட் சைடில் இல்லை. அப்போனா இது பாசிட்டிவ் ஃபிகராக இல்லை. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது லயபிலிட்டிஸ். அப்போது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து என்னது? நெகட்டிவாக இருக்குது. இந்த 1 lakhம் இந்த 1 lakhம் மேட்ச் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.